எந்த குப்பம்? அயோத்தி குப்பம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் அங்கதான். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் மக்களை சந்திக்க உள்ளார் நடிகர் விஜய். வந்தாச்சு, வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அனுமதி கோரியிருந்தார். இதற்காக வந்து காவல்துறையினர் தரப்புல வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் 20ஆம் தேதி வந்து சந்திக்கலாம் என அனுமதியும் வழங்கியிருக்காங்க. பாதுகாப்பும் வழங்க போவதாக காவல்துறை சார்பாக தெரிவித்திருந்தாங்க. பர்மிஷன் கொடுத்தாச்சு. 11 கண்டிஷன்ஸ் சம்மதமா? உங்க முதல் கண்டிஷனை சொல்லுங்க. கூட்டம் கூட கூடாது, கோஷம் போடக்கூடாது, பத்தி பேசக்கூடாது, அப்புறம் மைக் செட் கட்டவே கூடாது, அப்புறம் மேடையில ஒரு ஆளுக்கு மேல சார் போதும் சார். நடிகருமான தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் வந்து வேன் மூலம் வந்து, அதாவது பிரச்சார வேன் மூலம் வந்து அங்க வந்து அந்த பொதுமக்களிடையே வந்து குறைகளை கேட்டு பேச உள்ளதாக வந்து ஆனந்த் நம்மிடம் வந்து தகவல் தெரிவித்துள்ளார்கள். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை தவிக தலைவர் விஜய் சந்திக்கும் வீனஸ் மண்டபத்திற்கு முன் பொருளாளர் வெங்கடராமனின் காரானது தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா. இல்ல, ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையா? இவ்வளவு செட்டப் தேவையா? என்ன செட்டப்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு கெடுபிடிகள் அது நீங்க போலீஸை போய் கேளு. நீங்க போலீஸை போய் கேளுங்க. இதே மாதிரிதான் சாரி சாணில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் தலைவர் சிங்கம் வந்துட்டாடா. எப்படி போகுது பாரு. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலம்பல பாரு. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரு கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய, இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. என்னடா இதுவும் இல்லைங்கிற எந்த குறுப்பா இருக்கும். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிரா சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன்.
ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்கய்யா. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்பவே கண்ணை கட்டுதே, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. நல்லா இருப்பேன் நிறைய வேலை இருக்குல்ல, நீ நல்லா இருப்பேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். மறந்துட்டேன். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? அது வேற வாயி, இது நார வாயி. ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. இது எப்ப? அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கிறான். ஏன்டா அப்படி? அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும். அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அதனால கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் போறப்பா. போயிடு, வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்க. போயிடு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.